2025 ஆண்டுக்கான மாபெரும் வர்த்தக கண்காட்சி. இது வடமாகாணம் யாழ்ப்பாணத்தின் நகர்ப்பகுதியே மிகவும் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 3வது நாள். உண்மையிலே இந்த 3வது நாளில் மக்கள் ஆர்வமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து 150 ரூபா உள்நுழைவு டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கான தேவையான பொருட்களையும் கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இது வருடம் ஒரு முறை மக்களுக்கான புதிய தொழில்நுட்பம், புதிய வேலைவாய்ப்பு, புதிய உள்ளூர் உற்பத்திகளுக்கான ஒரு ஊக்குவிப்பாகவும் ஏற்றுமதிக்கான ஒரு ஊக்குவிப்பாகவுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்தவித ஐயவுமே இல்லை. இவ்வாறான ஒரு கொள்கைகளை முன்வைத்துத்தான் இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இக்கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். மக்கள் விருப்ப பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் விளையாட்டுகள் உட்பட அனைத்துமே மிகவும் ஒரு ஆரோக்கியமானதும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகத்தான், அறிவுபூர்வமான நிகழ்வாகத்தான் இது கருதப்படுகின்றது. இருந்தாலும் எம்மவர்கள் எதை விரும்புகின்றார்கள்? ஆடம்பரம், அழகு. வெளிநாட்டவர் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் உண்மையிலே மிகையாகாது. ஆனால் இருந்தாலும் எம்மவர்கள் இன்று வரை எவ்வளவுதான் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட தங்களை என்ஜாய் பண்ணி சந்தோஷப்படுத்தி ஒரு நிகழ்வை போய் பார்ப்பதென்றால் அதிலே யாழ்ப்பாண மக்கள் மிகவும் ஒரு பிரசித்தம் பெற்றவர்கள், மிகவும் ஒரு ஆர்வமாகத்தான் இருக்கின்றார்கள். அதை யாராலுமே நம்பக்கூடிய அளவு தான் இருக்கின்றது. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்றைய பொருளாதார நெருக்கடியில் கூட இவ்வளவு பேர் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாண மக்கள் ஒரு வேறுபட்ட ஒரு எண்ணக்கருவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிகையாகாது என்பது உண்மைதான். மக்கள் ஒன்று கூடி மிக பிரமாண்டமான ஒரு கண்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் உண்மையிலே சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் எம்மவர்களின் உள்ளூர் உற்பத்திக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் எவ்வாறு இதில் சந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்பது கூட ஒரு மிகவும் ஒரு கேள்விக்குறியான விடயம் என்றதற்கு அப்பால் அவர்கள் உற்பத்தியை எவ்வாறு விற்பனை செய்கின்றார்கள், அவர்கள் உற்பத்தி விற்கக்கூடிய அளவுக்கு அவர்களின் இடவசதிகள் இருக்கின்றனவா என்றால் ஒரு சிலருக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆடம்பரம், அழகு பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட எம்மவர்களின் உள்ளூர் ஆரோக்கியமான உணவு சார்ந்த உற்பத்திகள், பாரம்பரிய உற்பத்திகள். உண்மையிலே நான் பார்த்த இடத்திலே ஒரு அம்மா வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், இந்த காணொலி முடிவிலே இருக்கும். இருக்கும் இடம், விற்பனை செய்கின்ற ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களுமே மிகவும் ஒரு ஆரோக்கியமானது. அது பாரம்பரிய மருத்துவ குணங்கள் கொண்ட சில உணவுப் பொருட்களை தயார்படுத்தி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். எவ்வாறு விற்பனை செய்திருக்கிறாங்க, அவருக்கு காட்சி கூடம் வழங்கப்பட்டு இருந்ததாக கூட கருதலாம், இல்லை. ஆனால் வெளியிலே மிகவும் ஒரு புல் தரையிலே கீழே இருந்து பாருங்கள், இது ஒரு உள்ளூர் உற்பத்தி, இதுக்கு ஒரு காட்சி கூடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான உணவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எமது வடமாகாணத்திலே பாரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் இருக்கின்றார்கள். இருந்தபோதுமே உள்ளூர் உற்பத்திகளிலே ஆரோக்கியமானதும் மிகவும் ஒரு பாரம்பரியம் முறை சார்ந்த சில உற்பத்தி பொருட்களுக்கு இட ஒதுக்கீடு என்பது பார்வைக்கு நாங்கள் பார்க்கும்போது என் பார்வையிலே உண்மையிலே தெரிகின்றது ஒரு சரியான முறையிலே கொடுக்கப்படவில்லை என்பது தான் தெரிகின்றது. இதை கருத்தில் கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களிலாவது இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை தவிர்த்து சிறந்த ஒரு இடத்தை தெரிவு செய்து இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களில் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு உண்மையில் இந்த கால் நீங்கள் முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் இதில் பதிவிடலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.